காலத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களா? ஆம், கூறினார்கள். இன்ன ஸமான் கத் இஸ்ததாரக ஹைஅதிஹி யௌம ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த். நிச்சயமாக அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து காலம் அதனுடைய வட்டப்பாதையில் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது. இவ்வாறு சொல்லிவிட்டு அஸ்ஸனது இஸ்னா அஷர ஷஹரன், ஒரு வருடம் என்பது 12 மாதங்களாகும். அந்த 12 மாதங்களுக்குள்ளால் ஒரு 4 புனிதமான மாதங்கள் இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துல்கஅதா வ துல்ஹிஜ்ஜா வல் முஹர்ரம் வ ரஜப் என்பதாக 4 மாதங்களை குறித்து சொன்னார்கள். இந்த 4 மாதங்களும் புனிதமான மாதங்களாகும். கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரும் பொழுது இப்படியாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல் அமலு ஸாலிஹு அஅலம அஜ்ரன் ஃபில் அஷ்ஹுரில் ஹுரும். இந்த 4 மாதங்கள் இருக்கின்றது அல்லவா, இந்த 4 மாதங்களிலும் ஒரு மனிதன் நல்ல அமல்களில் அவன் ஈடுபடுத்தி கொண்டான் என்று சொன்னால் அது அவனுக்கு மிகவும் கூலி அதிகமாக கிடைக்கக்கூடியதாக அமைந்துவிடும். ஒரு மனிதன் இந்த 4 மாதங்களை பயன்படுத்தி இந்த 4 மாதங்களில் அவன் அதிகமாக இபாதத் செய்து கொள்கின்றான் என்பதாக வைத்துக் கொள்வோம். அப்படி இபாதத் செய்த அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்வான அந்தஸ்தினை, உயர்வான நன்மையினை கொடுக்கின்றான். எனவே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை குறித்தும் பேசியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு அதிகமாக பேசுவதற்கு எதற்காக வேண்டி? நல்ல வார்த்தைகளை பேசுவதற்காக வேண்டி, நல்ல செயல்பாடுகளை அடுத்தவர்கள் செயல்படுத்த வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையிலும் செயல்படுத்தி அவர்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நம் புறத்திலிருந்து நாம் அழகான பேச்சுக்களை, நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி பேச வேண்டும். சிறுவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்து கொண்டு அன்போடும் பாசத்தோடும் அவர்களுக்கு தேவையான, அவர்களுக்கே உரித்தான பாங்குகளிலே அவர்கள் நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்காக வேண்டி செலவிட வேண்டும். இதுவெல்லாம் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. குழந்தைகளே, இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கிறது. எனவே உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில் இதனை நீங்கள் பகிர வேண்டும். இந்த இபாதத்துகள் இருக்கிறது, இந்த இபாதத்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும் என்பன போன்ற அழகான வார்த்தைகளை நாம் நம்மளுடைய சிறார்களுக்கு சொன்னோம் என்று சொன்னால் இக்கால குழந்தைகள் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது நம்ம இடத்தில் உட்கார்ந்து பேச மாட்டார்களா? தாய் தந்தையாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், இவர்கள் யார் என்று கேட்டால் யார் இவர்கள்? ஒருவர் வீட்டிற்கு வந்திருக்கின்றார், யார் இவர் என்று கேட்டால் நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியவில்லையே. காரணம் என்ன? நாம் அவர்களுக்கு நேரத்தை கொடுக்காமல், நாம் நம்மளுடைய அலுவலகத்திலே நாம் அதிகமாக அலுவலகத்திற்காக வேண்டி நம்மளுடைய நேரத்தை ஒதுக்குகின்றோம். அலுவலக நேரம் முடிந்ததற்கு பின்பாக தூக்கத்திற்காக நம்மளுடைய நேரத்தை ஒதுக்குகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்காக வேண்டி அவர்களுக்காகவும் நாம் நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு பேச கற்றுக் கொடுக்க வேண்டும். யார் யார் நல்லவர்கள் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய சிறப்பம்சங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் எதுவெல்லாம் அவர்கள் பின்னால் அவர்கள் சந்திக்க போகின்றார்களோ அதை அவர்களுக்கு முன்பாகவே இவைகளை விட்டு நீ தவிர்ந்து இருக்க வேண்டும் என்பதான நசீகத்தை அவர்களுக்கு ஒரு அட்வைஸை செய்ய வேண்டும். ஆக ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை ஒதுக்குவதில் நல்ல அழகான வார்த்தைகளை பேசுவதற்காகவும் ஒதுக்க வேண்டும். இன்னொரு புறத்தில் அவன் வாசிப்பதற்காக அதிகமாக வாசிப்பதற்காக வேண்டி அவன் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்றோம், வாசிப்பு என்பது மிகவும் குறைந்துதான் வருகின்றது. சிறுவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை போன்றவர்களாக இருந்தாலும் சரி, வாசிப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது. சொல்வார்கள், ஒரு நூல் எடுத்துக்கொண்டால், ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த புத்தகம் ஒரு மனிதனுக்கு தோழன் என்பதாக சொல்வார்கள். முன்னெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நூலகத்திற்கு சென்று படிக்கக்கூடிய, வாசிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே அந்த பழக்கம் குறைந்து நம்மிடத்திலே எத்தனையோ நபர்கள் நூலகத்திற்கு செல்வதில்லை. இப்படி செல்லாததன் காரணம் அவர்களுக்கு நூலின் மேல் ஒரு ஆர்வமும் இல்லை. முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சொல்வார்கள், நான் ஒரு புத்தகத்தை எடுத்து விட்டேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை படிக்காமல் வைத்து விட மாட்டேன் என்பதாக உறுதியாக சொல்வார்கள். ஒரு நூலை எடுத்து விட்டேன் என்று சொன்னால் அந்த நூலில் உள்ளவற்றில் என்னவெல்லாம் பொதிக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் பக்கத்தோடு சொல்லக்கூடியவர்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்றோம், ஒரு புத்தகத்தை கொடுக்கின்றோம் என்று சொன்னால் புத்தகத்தை எப்படி படிப்பதற்கு உண்டான நேரம் இல்லையே என்பதாக சொல்கிறார். ஒரு மாதத்தினுடைய அருமை யாருக்கு தெரியும் என்று சொன்னால், குறை பிரசவத்தில் பெற்றெடுத்த அந்த தாய்க்கு தெரியும் ஒரு மாதத்தினுடைய அருமை. ஒரு மாதத்தினுடைய அருமை யாருக்கு தெரியும்? குறை பிரசவத்தில் பெற்றெடுத்த அந்த தாய்க்கு தெரியும், தான் குறை பிரசவத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டோமே. ஒரு நாளினுடைய அருமை யாருக்கு தெரியும்? ஒரு நாள் அரசு பணிக்கு தாமதமாக சேர்ந்ததால் தனக்கு கிடைக்கவிருந்த
அந்த ஒரு பெரிய ஒரு பதவி, அந்த பதவி தனக்கு கிடைக்கவிருந்த அந்த பதவி இன்னொரு நபருக்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு தெரியும், நாம் ஒரு நாள் தாமதமாக வந்து விட்டோமே என்று. ஒரு மணி நேரத்தினுடைய அருமை யாருக்கு தெரியும்? தேர்வு எழுதக்கூடிய மாணவனுக்கு தெரியும். ஒரு நிமிடத்தின் அருமை யாருக்கு தெரியும்? பயணியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஒரு நிமிடம் தாமதமானதால் நாம் ட்ரெயினை தவறவிட்டோமே, பிளைட்டை தவறவிட்டோமே என்பதாக நினைத்து கொண்டு வாடக்கூடிய பயணிகளுக்கு தெரியும் ஒரு நிமிடத்தினுடைய அருமை. ஒரு நொடியினுடைய அருமை யாருக்கு தெரியும்? ஒரு நொடி கண் உயர்ந்ததால் தன்னுடைய வாகனம் விபத்துக்குள்ளான அந்த ஓட்டுநருக்கு தெரியும். எனவே ஒவ்வொரு நபரும் இந்த நேரத்தை பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதில் ஆர்வம் கொள்ள வேண்டும், ஆசை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபருக்கும் நேரத்தை பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதில் மிகவும் கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது. எனவே நேரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. நேரத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், காலத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள். காலத்தை பற்றி இறைவன் எடுத்து இயம்பும் பொழுது இப்படியாக சொல்லி காட்டுகின்றான், யுகவ்விருல் லைல அலன் நஹாரி வ யுகவ்விருன் நஹார அலல் லைலி வ ஸஹ்ஹர ஷம்ஸ வல் கமர். யுகவ்விருல் லைல அலன் நஹாரி, அவனே பகலின் மீது இரவை சுட்டச் செய்கின்றான், இரவின் மீது பகலை சுட்டச் செல்கின்றான், அவனை சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்திருக்கின்றான் என்பதாக சொல்லித் தருகின்றான். எனவே இஸ்லாம் நேரத்தை பற்றி சொல்லியிருக்கின்றது, நேரத்தை பற்றி எடுத்து ஏம்பி இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் தொழுக வேண்டும், இந்த நேரத்தில் தொழுவது கூடாது என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட நேரங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்விலே செயல்படுத்தி நன்மையான காரியங்களை அதிகமாக நீங்கள் செயல்படுத்துங்கள். நீங்கள் அதிகமாக செயல்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். இந்த 4 மாதங்கள் இருக்கின்றது, புனிதமான மாதங்கள் இருக்கின்றது. இந்த புனிதமான மாதங்கள் மட்டும் இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லிவிட்டு விடவில்லை. அந்த மாதங்களில் யார் நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்தார்களோ அவர்களுக்கு உயர்வான கூலியும் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி துளிகளும் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு வரப்பிரசாதம். எனவே அதனை பயன்படுத்தி அதிகமான நன்மையான காரியங்களில் நாம் ஈடுபடுவோமாக. அப்படிப்பட்ட நல்ல வாழ்வினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வாரி வழங்குவானாக என்று கூறி ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஷுக்ரன் ஜஸீலா என்ற ஒரு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.